ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம். வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தாய் முயல் அது குட்டிங்களுக்கு பால் கொடுக்குற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாய் முயல் தான் எப்படி பால் கொடுக்குது அப்படின்றது நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ அதனுடைய வீடியோ தான் இது கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மொத்தம் 6 குட்டி போட்டு இருக்குது. இந்த குட்டி போட்டு 7 நாள் ஆகுது, மொத்தம் 1 வாரம் ஆகுது. 1 வாரத்தில் இந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு. இந்த தாய் முயல் வந்து நல்ல ஒரு தரமான தாய்மொழின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட வந்து இது ஒரு 4 ஈத்துக்கு மேலே குட்டி போட்டுருக்கு. 4 ஈத்துலையுமே ஒரு குட்டி கூட ஃபெயிலியர் ஆனது இல்லை. 8 குட்டி போட்டாலும் அது 8 குட்டியுமே காப்பாற்றிடும். 10 குட்டி போட்டாலும் 10 குட்டியும் காப்பாற்றும். இது அதிகபட்சம் 10 குட்டி போட்டுருக்கு. இப்போ 6 குட்டி போட்டுருக்கு இந்த வெயில் சீசன்னால். பட் ஆனால் இது அந்த 6 குட்டியுமே நல்லபடியாக வளர்த்துடும். அது முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இது நான் 4 ஈத்தாக பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக அது தடவி கொடுத்து பால் கொடுக்குது பாருங்கள். ஒரு சில முயல்லாம் வந்து பாலே கொடுக்காது, நம்ம தான் பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முயல்கள்லாம் தாய் முயல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம். எல்லாமே நம்ம தீனி மட்டும் போட்டால் போதும், மற்ற வேலையெல்லாம் இதே பார்த்து குட்டியை வளர்த்து கொடுத்துடும். சில முயல்லாம் வந்து நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பால் கொடுக்கலன்னா 2 வேலை 3 வேலை வந்து பால் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது பால் கொடுத்தாலும் சில குட்டிங்க வந்து குடிக்கும், சில குட்டிங்க வந்து குடிக்காது. சில குட்டிங்க முட்டி மோதிக்கின்னு மற்ற குட்டியெல்லாம் குடிக்க விடாமல் பண்ணிடும். இது அப்படி இல்லை. இது பாருங்கள், இது நல்லாவே குட்டிங்களை வளர்த்து எடுத்து வந்துடும். இது ஏன்னா இது நான் 4 ஈத்தாக பார்த்துட்டு இருக்கேன். 4 ஈத்துமே நல்லா 8 குட்டி போட்டாலும் இது காப்பாற்றிடும். அந்தளவுக்கு இது தாழ்மையோட நல்லா பாசத்தோடு குட்டியை வளர்த்தோம். இங்கே பாருங்கள், இது இப்போ பால் கொடுத்து வெளியே வந்திருக்கு. நம்ம வீடியோ எடுக்கவே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி சீக்கிரமாக விட்டுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது குட்டிங்களோட வயிறு பாருங்கள் நல்லாவே ஃபில் ஆகிருக்கு. நம்ம தூரம் போன பிறகு திருப்பும் பால் கண்டிப்பாக கொடுக்கும். தாய்மொழியில் கொடுத்துச்சுன்னா இன்னும் வயிறு ஃபில் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த அளவுக்கு கொடுக்கறதுனால தான் எந்த ஒரு ஃபெயிலியர் ஆகாமல் இந்த தாய்மொழிக்கிட்ட 100% சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்குது நம்மளுக்கு. இது நல்லா பார்த்துக்க. இது போல் தாய்மொழியில் இருந்தாலே போதும், நம்ம வேலை பாதிக்கு பாதி மிச்சம் ஆகும். தேங்க்யூ ஃபார்